அவருடைய அட்ரஸ் என்ன எல்லாமே சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பேரு அட்ரஸ் சொல்லுங்க சார். என் பேர் சத்யவேலு. ஓகேங்க சார். காடையம்பட்டி வட்டம், மூக்கனூர் பஞ்சாயத்து, கோட்டாங்களூர். ஓகேங்க சார். இப்போ நம்ம டாக்டர் சாயில் இந்த ஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிருக்கீங்க. யூஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ 25 நாள் ஆகுது சார். 25 நாள்ல நம்ம செடிகள்ல என்னென்ன மாற்றங்கள் ஒரு விவசாயம் நீங்க பாத்தீங்க? இவ்வளவு நாள் நீங்க தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு வர்றீங்க. ஆமா சார். செவந்தி இவ்வளவு நாள் பண்ணதுக்குமே இப்போ இந்த 25 நாள்ல டாக்டர் சாயில் கொடுத்த ஒரு பயன்பாடு என்ன சார்? இது கொடுத்ததுனால கருகன்னு வந்து எந்த நோயில இந்த இலையில புள்ளி நோயெல்லாம் வரல. ஓகேங்க சார். மொக்கு நல்லா பிறவனியா, பூ நல்லா டாப்பாக்கு. ஓகே சார். வேர் வளர்ச்சியும் தண்டு வைக்கும் நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பர் ஒரே பேச்சு. சூப்பர் ஒரே குவாலிட்டியா இருக்கு. பூ வியாபாரி கிட்ட எப்படி சார் ரெஸ்பான்ஸ்? வியாபாரம் எல்லாம் பூ பார்த்தா சூப்பரா எடுத்துவாங்க சார். ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துருக்கீங்க சார். இப்போ சார் நம்ம வந்து டாக்டர் சாயில் கொடுத்ததோட பயன்பாடு ஒரு விவசாயிக்கு வந்து பூவோட குவாலிட்டியில தெரியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயிக்கு மற்ற விவசாயிகளுக்கும் சொல்லிடலாம். ஆமா சார். நம்மளுக்கு சொல்லியாச்சு, மற்ற விவசாயிகளுக்கும் சொல்லலாம். அதாவது பூச்செடியா இருந்தாலும் சரி, காய்கறி பயிரா இருந்தாலும் சரி, மற்ற எந்த வகை பயிரா இருந்தாலுமே நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய அந்த 3 தன்மைகள் சரியா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு விவசாயிக்கு வந்து நோய் தாக்குதலும் குறையும், பூச்சி தாக்குதலும் குறையும். ஒரு குவாலிட்டியான பொருள் அப்படிங்கிறது வந்து நம்ம விவசாயிக்கு கிடைக்கும். அந்த குவாலிட்டியான பொருள் கிடைக்கும் போது தான் நமக்கு வந்து மார்க்கெட்ல 10 ரூபா 5 ரூபா எச்சா போறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியான பொருள் வேணும், நோய் தாக்குதல் குறையணும், பூச்சி தாக்குதல் குறையணும்னா டாக்டர் சாயில் கொடுத்துறோம். டாக்டர் சாயில் மண்ணில் என்ன பண்ணுது அப்படின்னு எல்லா விவசாயிகளுக்கு ஒரு கேள்வி. அதை நம்ம இன்னைக்கு சொல்லிடலாம். டாக்டர் சாயில் வந்து மண்ணில் கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய பௌதிகத்தன்மை, உயிரியல் தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை, இந்த 3 தன்மைகள் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் மற்றும் குறைபாடுகள் சரியாகும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு செடிக்கு வரக்கூடிய தண்டல்கள், வேர் முடிச்சு, வேரலுகள், கிழங்கல்கள், இலையில ஏற்படக்கூடிய புள்ளி நோய், இது எல்லாமே வந்து முழு தீர்வு அப்படிங்கிறது வந்து இந்த 3 தன்மைகள் வந்து சரியாகும் போது ஒரு விவசாயிக்கு கிடைக்குது. சும்மா டாக்டர் சாயில் கொடுத்தாச்சு அது ஒரு மருந்தா சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இல்லாம டாக்டர் சாயில் கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய இந்த 3 தன்மைகள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிவர்த்தி ஆகுது. அப்படி நிவர்த்தி ஆகும் போதுதான் நமக்கு வந்து ஒரு குவாலிட்டியான பொருள் வந்து விவசாயிக்கு கிடைக்கும். அப்படி குவாலிட்டியான பொருள் கிடைக்கும் போதுதான் விவசாயிக்கு ஒரு லாபகரமான ஒரு விவசாயமா அங்க இருக்கும். மீனமெல்லாம் இதுக்கெல்லாம் சும்மா தூசி. இதுக்கெல்லாம் இப்ப மீனமிலம் கொடுக்கறது, பஞ்சகாவியா, ஜீவா சார் வேஸ்ட் யூஸ் பண்ணீங்களா? எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன் நானு. அப்ப அதுக்குமே இதுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்க? பல மடங்கு சார் இதெல்லாம். டாக்டர் சாயில்ங்கிறது வந்து பல லிட்டர் மீனமிலத்துக்கு சமம், பல லிட்டர் ஜீவாமிர்தத்துக்கு சமம். நான் தான் சொல்றேன், இதனுடைய குரத்து வேற, இதனுடைய உள்ளதனோட. சார் மீனமிலம் விட்டா நோய் போகுமா? ஜீவாமிர்தம் விட்டா நோய் போகுமா? இலைப்புலி நோய் போகுமா? தண்டல்கள் போகுமா? வேர் முடிச்சு போகுமா? வேரல்கள் போகுமா? போவாது. நுனிக்கருகள் போகுமா வெங்காயத்துக்கு? ஆனா டாக்டர் சாயில் கொடுத்தா எல்லாம் ஒரே தீர்வு. 360 டிகிரில வந்து டாக்டர் சாயில் வந்து வேலை செய்யுது. சொல்லுவீங்களா நீங்க? அப்படி அனுபவிச்சு நீங்க இதை வந்து டாக்டர் சாயில் யூஸ் பண்ணிருக்கீங்க. எல்லா நோய்க்கும் ஒரே தீர்வு. எல்லா நோய்க்கும்